السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون. சதகல்லாஹு அலீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நிறை நேசத்திற்கு முடித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 17 நோன்பும் 18வது தராவீஹை தொழுதுவிட்ட ஒரு இடத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த தான தர்மங்களை, நற்காரியங்களை அல்லாஹ் கபூல் செய்து தந்தருவானாக. ஆமீன். 18வது தராவி ஒருவர் தொழுதால் قال رسول الله صلى الله عليه وسلم நாதா மலக்குன், அல்லாஹ் ஒரு மலக்கை அழைத்து, யா இபாதல்லாஹ், ஓ அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஓ அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ரலிய லஹு வ அன் வாலிதைஹி, உங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், உங்களுடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதாக சுபச்செய்தியை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவாராக. அல்லாஹ் பொருந்திக் கொண்டாலும் எதுவுமே நடக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவனுடைய ரஹ்மத் இல்லைன்னா சொர்க்கம் போக முடியாது. எனவே இன்னைக்கு தராவி தன்னுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களையும் நான் பொருந்திக்கிட்டேன். யாரு மலக்கை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பேசுறான், உங்களுடைய பெற்றோரை நான் பொருத்திக் கொண்டேன் தான் சொல்றான். எனவே ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட சிறந்த நல்லடியார்களாக ஆக்குவானாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு 1.25 ஜுஸ் ஓதி நிறைவு செய்தார்கள் நம்முடைய ஹாஃபிஸ்மார்கள். அல்லாஹ் அதையும் கபூல் செய்வானாக. சூரத்துல் அஹ்ஸாப், சதி அணிக்காரர்கள். சூரத்து சபா, சபா நாட்டை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் ஃபாத்திர், அல்லாஹ் படைப்பாளன், அவனுடைய குதிரத்தை குறித்து பேசுகிறான். சூரத்துல் யாசீன், நாமெல்லாம் அறிந்திருக்கிற, அனுதினமும் ஓதிக்கொண்டிருக்கிற சூரா யாசீன். இறுதியாக சூரத்து சாஃபாத், அணிவகுப்பு என்பதாக ஒரு சூரா. பல்வேறு நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் பேசினான். இதுல நமக்கான ஒரு செய்தி என்னன்னா, யாசீனை அனுதினம் ஓதக்கூடிய யாசீன். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், குர்ஆனுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு. குர்ஆனுடைய ஹார்ட் எதுனா, கல்புல் குர்ஆனி சூரத்துல் யாசீன். சூரா யாசீன் தான் குர்ஆனுடைய ஹார்ட், கல்பாக இருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனுடைய தாய் யார் தெரியுமா? குர்ஆனுடைய தாய் சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனுடைய மாப்பிள்ளை யார் தெரியுமா? சூரத்துர் ரஹ்மான். இப்படி பல பெயர்களை அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு இருக்கு. எனவே நீண்ட காலமாக நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், உலமா பெருமக்கள், அத்துணை நல்லடியார்களும் காலையில சுபுவுக்கு பின்னாடி யாசீன் ஓதுவாங்க, மக்ரிப் பின்னாடி வாக்கியா ஓதுவாங்க. யாசீன் ஓதுனா தேவைகள் நிறைவேறுகிறது, பரக்கத்து கிடைக்கிறது, பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களுக்கு சூரா யாசீனை ஓதி அவர்களுக்கு சேர்ப்பிக்கின்றோம். அந்த நன்மையும் அந்த கபராளிகளுக்கு போய் சேருகிறது என்பதாக பெருமானார் பல்வேறு சிறப்புகளை சொல்லி தந்தாலும், அந்த யாசீனிலே ஒரு நபருடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக வருகிறது. ஒரு பக்க அளவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த செய்தி மட்டும் நமக்கான இன்றைக்குரிய பாடம். வதரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா இத் ஜாஅல் முர்ஸலூன். துருக்கி நாட்டை சேர்ந்த தெற்கு திசையில் உள்ள அந்தாக்கியா என்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நபர், அவர் பேர் நம்ம தஃசீர்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர் பேர்
ஹபீப் நஜ்ஜார். ஹபீப் நஜ்ஜார்னு ஒரு மனிதர் இருந்தார். ரொம்ப அருமையான மனிதர். ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக ரொம்ப போராடியவர். அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல 2 நபிமார்களை அனுப்புறான். குர்ஆன்ல அப்படியே அந்த ஒரு மக்களோட அல்லாஹ் பேசுறான். 2 நபிமார்களை அனுப்பி நாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஏகத்துவத்தை எடுத்து சொல்றோம், அல்லாஹ் இருக்கிறான், நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லுவாங்க. அந்த மக்கள் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதை ஏத்துக்கவே மாட்டாங்க, மறுப்பாங்க. நபிமார்கள் தான் இயல்புக்கு மாற்றமா செய்வாங்க. நீங்க சாதாரண மனிதரை போலதான் இருக்கீங்க சொல்லுவாங்க, திட்டுவாங்க, கல்லால அடிப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூணாவது ஒரு நபி அனுப்புறோம். 2 நபி அனுப்பியும் அந்த ஊருக்காரங்க திருத்த முடியல, ஈமானை எடுத்து சொல்ல முடியல, குர்ஆனை பத்தி சொல்ல முடியல. சொன்னாலும் ஏத்துக்கிற மனோபக்குவத்தில் அவங்க இல்ல. அந்த நபியை அவங்க என்னது, நீங்க பொய்ப்படுத்துறீங்க, நீங்க சாதாரண மனிதனா என்பதா அந்த மக்கள் வாதாடுறாங்க. குர்ஆன் நல்லா பேசிக்கிட்டே வரான். மூணாவது ஒரு நபி வந்தான். அந்த நபிமார்கள் பேர் தான் தஃசீர்ல வருது. மூணாவது ஒரு நபி வந்தும் அதே போல நானும் நபி தான், அல்லாஹ் பத்தி சொல்றேன், நீங்க ஈமான் கொள்ளுங்க, ஒழுங்கா இங்க இருந்து எல்லாம் போயிருங்க. எப்படி சொல்றாங்க மக்கள்? இல்லைன்னா நாங்க கல்லால அடிப்போம். குர்ஆன்ல வருது. அப்படி எவ்வளவு அந்த ஈமானுக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. மக்களை தீன் படி, மார்க்கப்படி வாழ வைக்கிறது ரொம்ப சிரமம். போக போக உலகத்துல சல்லாஹ் சொல்றாங்க, போக போக அஷர்ரு மிக்கோ, ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்குன்றாங்க. ஈமானோட வாழ்றது நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கையில ஈமான், ஒரு கையில நெருப்பு, அந்த மாதிரிலாம் பல ஹதீஸ் நம்ம கேள்விப்படுறோம். சுன்னத்தை கரெக்டா கடைபிடிக்கிற விஷயங்கள் எல்லாம். அப்போ அந்த மூணாவது நபியும் எடுத்து சொல்றாங்க, கடைசியில வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன், அல்லாஹ் சொன்னா நாங்க எத்தி வச்சுட்டோம், நீங்க கேட்கிற மாதிரி தெரியல, ரொம்ப போராடினாங்க. இப்போ அந்த ஊர்ல மூத்த ஒரு தலைவர், நம்ம ஊர்ல நாட்டாம இருக்கிற மாதிரி ஹபீபுல் நஜ்ஜார், அவர் ஒரு சிறந்த மனிதர். ஊருடைய தெருக்கோடியில வாழ்றது, கடைசி வீடு அவர் தான். அந்த மனிதர் ஒரு 70 வருஷம் சிலை வணங்கினார் என்பதாக ஒரு ரிவாயத்து வருது. 70 வருஷம் இன்னொரு ரிவாயத்து வருதுன்னா அந்த மரக்கட்டையில சிலைகள் செஞ்சு கொடுப்பார் என்பதாக வருது. அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கிறாங்க. அந்த கடைசியா அந்த மூணாவது நபியின் மூலமாக அவங்க அந்த மனிதரை ஊர்ல மூத்தவரை கூப்பிட்டு நடுவுல சொல்றாங்க, நபி வந்திருக்கிறாங்க, இறை தூதர் அவரு. அது எப்படி அவர் விளங்கிக்கிட்டாருன்னா, அந்த ஹபீபுல் நஜ்ஜார் இந்த மரக்கட்டை பிசினஸ் தான் அவர் பண்றவர். நீங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்றோம் இல்லையா? அதுல நிறைய வருமானங்கள் வரும். வரக்கூடிய வருமானத்துல பாதி அவர் வச்சுப்பாரு, பாதி சதக்கா செஞ்சிருவார். நல்ல மனுஷன். குர்ஆன்ல ஒரு பக்கம் பேசுறான். ஹபீப் அவர் பேர் தஃசீர்ல வருது. குர்ஆன்ல ரஜுலுன் வருது, தஃசீர்ல ஹபீப் பேர் வருது. அப்போ அந்த மனிதர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய மகனார் பைத்தியம் பிடித்தது போன்று வீட்டில் இருந்துட்டு இருந்தார். 2 பேருமே ரொம்ப சிரமத்துல இருக்காங்க நோயால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 6 வருஷம் முன்னாடிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 வருஷத்துல இந்த செய்தி நடக்குது. அப்போ இப்ப நபிமார்கள் தான் மோஜிசா பண்ணுவாங்க, ஏதாவது அற்புதம் நிகழ்த்துவாங்க, அப்பதான் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. அப்போ இந்த நபி, கடைசி வந்த நபி என்ன பண்ணாங்க, அவருக்கு வெண்குஷ்ட நோய் இருக்குன்னு சொன்னாங்களா, அவர் போய் தொட்டு தலையை விட்டாரு, சரியாயிடுச்சு. சரி நம்ம சரியாயிட்டோம், அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துட்டான். அப்ப நம்முடைய மகனார் பைத்தியம் இருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்காரு, ரொம்ப காலமா ஒரு அறையிலே இருக்காரு, அவருக்கும் ஓதி விடுங்க சொல்லி அவங்களுக்கு தலையை விட்டாங்க, அவருக்கும் சரியாயிடுச்சு. அப்ப இவங்கள்ட்ட ஒரு ஏதோ இருக்கு, அவர் நம்பினார், இவங்க நபி தான், இவங்கள்ட்ட மோஜிசா அற்புதம் இருக்கு, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய ஊர்ல கொண்டு வர முடியும், ஈமானுடைய வாழ்க்கையை வாழ முடியும், குர்ஆன் அடிப்படையில் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டார். எனவே ஊருக்கு மத்தியில எல்லா மக்களும் எடுத்து சொன்னாரு. அப்போ நீங்க கூட்டு போங்க, கல்லால் அடிப்போம். மக்கள் நம்பல, ஏத்துக்கிற, இது கடுமையான வேதனை செய்யும் சொன்னார். கடைசியில ஒரு கட்டத்துல அந்த ஹபீப் நஜ்ஜார் அவரை என்ன பண்ணாங்க, கொண்டுட்டாங்க மக்கள். இந்த மூணாவது நபியும் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்ல சொன்னா நாங்க சொல்லிட்டோம், நீங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, அல்லாஹ் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தார்கள் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஹபீப் நஜ்ஜார கொண்டுட்டாங்க. அப்படி குடல்லாம் வெளியே வந்துச்சுன்னு வருது தஃசீர்ல. ரொம்ப மோசமா அடி வாங்கினார் பாவம்.
எல்லாம் உயர்ந்த கூடிய அவன் தரணும். வஃபாத் ஆன உடனேயே சில பேர் போர்க்களத்துல ஷஹீதானா அல்லா ஷஹீதுடைய அந்தஸ்து சொர்க்கத்துல பரவ போல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி சொர்க்கத்தை காப்பா வருது. இவர் இறந்த உடனே அல்லா சொல்றான் கீழத்தொழில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு நான் கீழத்தொழில் ஜன்னா, அவரை நான் சொர்க்கத்தில் அனுப்பினேன். அவருடைய சொர்க்கத்துல எல்லா காட்சியும் காட்டுறாரு. கண்டுட்டு இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எங்களுடைய மக்களுக்கு இது தெரியாம போச்சு, சொர்க்கத்துல எல்லா பிரம்மாண்டத்தையும் பார்த்துட்டாரு. இப்போ எங்களுடைய மக்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா அவங்க என்னது கண்டிப்பா இது மூலயமாவது ஈமான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். கடைசியில் அந்த கூட்டம் ஏற்கிற மாதிரி தெரியல, அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ் என்ன பண்ணா அந்த கூட்டத்தாரில் அழிச்சான். ஏன்னா 3 நபி அனுப்பினா அந்த ஊர்ல ஒரு நல்லவரும் இருக்காரு, இத்தனை பேரும் சொல்லியும் அவங்க கேட்கல, துன்புறுத்தினாங்க, வேதனை செஞ்சாங்க. அபீபு நஜ்ஜார் கொலையே செஞ்சிட்டாங்க. நபிமார்கள் வந்தாங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி ஈமானுக்காக பல தியாகம் செஞ்ச நபிமார்களும் இருக்கிறாங்க, ஊர்ல சில நல்லடியார்களும் இருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீன் ஹதீஸ்ல உங்களுக்கு பேர் என்னன்னா சாஹிபே யாசீன், யாசீன் உடையவர் என்பதாக வருது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் வழி கேட்டுட்டு இருக்காங்க, யா ரசூலல்லாஹ் நான் அங்க போயிட்டு எப்படியாவது இந்த தீன் பணியை செய்ய முயற்சி செய்யறேன், ஈமான வலுப்படுத்துறேன், இஸ்லாம சொல்றேன், ஏகத்துவத்தை எடுத்து சொல்றேன். நீ என்னப்பா சாஹிபே யாசீனா, யாசின் மாதிரி அடி வாங்க போறியா, போனா அவங்களை அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்துல கூட இந்த ஹபீப் நஜ்ஜாரை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்திலேயே 3 சித்திகீன்கள் உண்டு. உலகத்திலேயே 3 சித்திகீன்கள். ஃபிரௌனுடைய காலத்துல அப்பேற்பட்ட கடுமையான சூழலில் ஈமான் கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பேர் இஸ்ஸகீல். இஸ்ஸகீல் என்பதா அவருக்கு பேர். அவருக்கு சித்திக் என்பதா ஸல்லல்லாஹு பெயர் சூட்டினார். எவ்வளவு கொடூரம் செஞ்ச ஆண் குழந்தையெல்லாம் கொண்டு குவிப்பான் அல்லவா, சர்வ அதிகாரம் படைத்தான் அல்லவா, நான் தான் ரப்பு என்பதா மாறு தட்டினார் அல்லவா. அப்பேற்பட்ட பிறனுடைய காலத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இஸ்ஸகீல் என்பதா ஒரு மனிதர் ஈமான் பெற்றிருந்தார். அவருக்கு சித்திக் ஸல்லல்லாஹு அலைஹி பெயர் சொல்லிட்டாங்க. 2வது இந்த சூரா யாசீன்ல வரக்கூடிய இவ்வளவு தியாகங்கள் செஞ்சு இவ்வளவு ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சு மக்களுக்கு தீனுடைய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியும் ஹபீபு நஜ்ஜாரை நீங்க சொல்றீங்கல்ல, அவருக்கு சித்திக் என்பதாக பெயர். 3வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலியின் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது அபூஜஹல் அறிவிப்பு பண்ணுவாங்க, யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொய்து கொண்டு வருகிறீர்களோ 100 சிவப்பு ஒட்டகம் என்பதாக அறிவிப்பு செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிரல்லா வீட்டுல இருப்பாங்க, அங்கிருந்து ஹிஜ்ரத்து புறப்படுவாங்க. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எழுப்பி விட்டு அந்த இடத்துல அலிரல்லா அவங்க படுத்துப்பாங்க. எனவே அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவங்களுக்கு சித்திக் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்தாங்க. உலகத்திலேயே 3 ஈமானுக்காக தியாகம் செய்த சித்திகீன்கள், ஒன்று இஸ்ஸகீல், 2வது ஹபீபுன் நஜ்ஜார், 3வது அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. எனவே நாம் சொல்ல வருகிற செய்தி, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை, மார்க்க சட்டங்களை கடைசி வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் ஈமானோடு மரணிங்க என்பதாக சொல்லப்படுது. எப்படி வருது குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் தக்வாவோடு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்க. வலா தமூதுன்ன, நீங்கள் மௌத்தாக வேண்டாம், இல்லா அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களை தவிர வஃபாத் ஆக வேண்டாம். எனவே யாசீனை நாம் தினந்தோறும் ஓதுவோம், நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்போம், ஈமானோடு வாழ்ந்து மமன் அஹீதஹு மின்னா ஃபஅஹீஹி அலல் இஸ்லாம், ஜனாஸா தொழுகை ஓதுறோமா இல்லையா, யா அல்லாஹ் அவர் இஸ்லாத்துல இருந்தாரு, இஸ்லாத்திலேயே அவரை மரணிக்க செய்வாயாக, ஈமானோட மரணிக்க செய்வாயாக, அந்த துவா நம்ம ஓதுவோம். அப்பேற்பட்ட சிறந்த பாக்கியமானதாக அல்லாஹ் உங்களை நீங்க ஆக்குவானாக. இறுதி வரைக்கும் ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமான் அதிகரிக்கிறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் அதிகமா ஓதணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா போன்ற திக்ரை ஓத வேண்டும். குறிப்பா கலிமா சொல்லி அப்பாத்தாவுடைய பாக்கியம் வரணும். அப்ப அல்லாஹ் யார் கலிமா சொல்றா அவங்க சொர்க்கம் நசீப் என்பதா ஹதீஸ்ல வருது இல்லையா, மேற்பட்ட பாக்கியவான்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத் நவைத்து சௌமகதி அன் அதானி பரதிய ரமலானி ஆதிஹி ஸனதி பில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக
நாளை பிடிக்க நியத் செய்கிறேன். அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.